I'ma blow you away. என்ன வெயில் அடிக்க ஆரம்பிக்கு. காலையில் நாங்கள் எந்திரிச்சு விட்டோம். எந்திரிச்சு அவர் குளிச்சு கிளம்பி விட்டார். நாங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் கண்டி நான் கிளம்பிட்டேன். அப்படிலாம் இல்லை, ஃபோட்டோ ஷூட் உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு நாங்கள் குளிப்போம். இப்போ என்னென்னா ஹீட்டர் இஷ்யூ ரெடி பண்ண போகிறோம். வாங்க. ஹீட்டர் இஷ்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு ரூமில் இருந்தே வியூ வந்து வேறு லெவலில் சூப்பராக ஹில்ஸ் வியூ கொடுத்துருக்காங்க. காமிங்க கேமராமேன் மேடம். இது உங்களுக்கு தெரிலன்னா நாங்கள் இந்த பக்கத்தில் போய் காமிப்போம். இப்படி டீசெண்டாக போவோம். அதாவது பார்த்தீங்கன்னா அங்கே ரூம்குள்ளேருந்தே தெரியுது, இங்கே வாசலையும் வச்சுருக்குறாங்க. அங்கேருந்து வெளியே எட்டி தான் பார்க்க முடியும். இங்கேருந்து நம்ம பால்கனியில் போய் பார்க்கலாம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. விஜய் சித்து விலாகுன்னு சொன்னால் காப்பிரைட் வந்துடும். பார்த்தீங்கன்னா வியூ அட்டகாசமாக இருக்கிறது. இங்கே துணி காய போடுறதுக்கு இது கொடியெல்லாம் கட்டியிருக்காங்க. எந்த தைரியத்தில் துணி காயுன்றது நடப்பில் இருக்காங்கன்னு தெரியல. துணி காயதுக்கு ஒரு வாரம் ஆகும். ஒரு வாரம் நீங்கள் ரூம் ஸ்டே பண்ணுறது ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிடலாம். இங்கெல்லாம் மிஸ்ட்டு கவர் ஆகிட்டு போயிட்டுருக்கு. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி பனிமூட்டங்கள் போய் கொண்டிருக்கிறது. நமக்கு டவர் இஷ்யூவே கிடையாது, ஏன்னா நம்ம வீட்டுக்கு பின்னாடி தான் டவர் இருக்குது. நம்ம ஷர்ட் பின்னாடி தான். இங்கே வந்து ஒரு வித்தியாசமான செடி ஒன்று இருக்குது. வாங்க அதை போய் பார்க்கலாம். பச்சை கலர் செடி தான் பார்த்துருப்பீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சிம்பிள் கலரில் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா பனிமூட்டங்கள் பெய்து செடி வந்து இப்படி மாறிவிட்டது. அதான் உறைபனி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் என் பொண்டாட்டிக்கு என்ன ஒரு மைண்ட் செட்டு, ரெண்டு செடியை சுட்டுலாமுங்கன்னு கேட்குறேன். என்னத்தை சொல்லுங்க, அது அப்படி மேக்கப்போட வேலை இருக்கிறோம். அரைக்குற மேக்கப்பில் இருக்காங்க. அப்படி க்ளோஸாக பார்க்காதீங்க. இங்கே குளிர் தாங்குவாங்களாம், வீட்டில் ஃபேனை 5ல் வைக்க விட மாட்டாங்களாம். அங்க எடுத்து வச்சுக்கிட்டு வேற வழி இல்ல, இங்க ஃபேன் ஆஃப் பண்ண முடியுமா? தானே மண்ணெண்ணெய் வேப்பெண்ணெய் விளக்கெண்ணெய் பாகிஸ்தான் தோத்தா எனக்கு என்ன இங்கே ஃபேனே போட முடியாது. என் தலையில் அப்படி ஒட்டி இருக்கு போல. ரூமுக்கு இதாக இருக்குல்ல வழி. ஐயோ ரூமுக்கு மேப்பை கூப்பிடுங்க. இங்கே வந்துட்டோம். இங்கேருந்து நம்ம ஸ்டெப்ஸில் ஏறி நம்ம நைட்டு பார்பிக்யூ வாங்கி சாப்பிட்ருக்கலாம். பார்பிக்யூ வாங்கி சாப்பிட்ருக்கலாம். நல்லா சமைச்சு சாப்பிட்ருக்காங்க. ரேட்டு கூட சொன்னாங்க, அதனால வாங்க. ஆனால் 2000 ரூபாங்கிறாங்களே ஒத்த பார்பிக்யூ. இதெல்லாம் எடிட்டில் கட் பண்ணியிருந்தா. கேம்ப் ஃபயர் ஃபைட்லாம் நைட்டு வேறு லெவலில் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதுதான் அந்த கேரட் தோட்டம் தெரியல. கேரட் தோட்டம் எப்படியா இருக்கும்? ஆப்ரஹாம் நீங்கன்னா அப்துல் கலாமா? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரம்மா. தெரியல, டீ தோட்டமா கேரட் தோட்டமா தெரில. அது என்னங்கிறது நாங்கள் கேட்டு சொல்கிறோம். முடிஞ்சால் என்ன பக்கத்தில் போய் பார்த்து சொல்கிறோம். எனக்கு தெரிஞ்சு கேரட் இல்லை உருளைக்கிழங்கா இருக்கும். இல்லை உருளைக்கிழங்குலாம் கூட ஊட்டியில் பண்ணுவாங்க. ஆமாம். டீ காஃபி பாய் வந்திருக்காரு. இவர் வேறு யாரும் இல்லை, என் தம்பிதே. தட்டை நீட்டுறியடா. காஃபி குடிச்சிட்டே பொட்டு எங்கடா வச்சு லாக் பேசும்போது பொட்டு வச்சு. சாரி, விலாகில் வந்து இந்த மாதிரி என்ன இடையில் வைக்கிறீங்க. அப்புறம் டீ பாய் வந்து நமக்கு பால் கொடுத்துட்டாங்க. இதை நாங்கள் குடிச்சு முடிச்சுட்டு இதெல்லாம் வச்சு லாக் பண்ண என்ன வருது. இங்கே நிறைய டெண்டாக நிறைய ஹவுஸ் இருக்குது. எல்லாமே செப்பரேட்டாக நீங்கள் வந்தீங்கன்னா செம்மையாக வைப் பண்ணலாம். ஃபேமிலியாகவும் சரி, கப்பலாகவும் சரி. பால் வித் ஸ்நாக்ஸ். நாங்கள் டீ காஃபியோட ஸ்நாக்ஸும் சாப்பிட்டு தான் சாப்பிட பழக்கம் எங்களுக்கு. ஒரு மணி காஃபி. வைத்தியக்கர் நாய். அதாவது இந்த வேனில் வந்து எல்லாம் போனது. டீ காபி கீ இங்கே வந்து அவங்க தான் பால். அப்படி தண்ணி இருக்குது, பனி பெஞ்சிருக்குது. அழகா அப்படியே உட்காந்துட்டு எடுத்துட்டாங்க. மாமா வச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அவ்வளோதான். நாங்கள் பொட்டானிக்கல் கார்டன் வந்திருக்கோம். அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஊட்டியில் பொட்டானிக்கல் கார்டன் வந்திருக்கோம். ஸோ இதோட என்ட்ரியே பார்த்தீங்கன்னா செம க்ரீனிஸாக, என்ட்ரன்ஸ்லேயே ஒரு குளம், ஒரு ஆர்ச்சு, அந்த மாதிரி பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. நான் எனக்கு சின்ன வயசில் வந்திருக்கேன். இப்போது ரொம்ப இயர்ஸ் கழித்து வரேன். எப்படி வருதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இல்லை ஒன்று கூட வா, கேமரா முன்னாடி போவாத. மண்ணை பாதிக்கு மேலே கட்டாகதான். கூட வந்து பேசிட்டு வா. கண்ணாடி போட போறியா போடு. இல்லை நீ மட்டும் போட்டு நல்லா ஸ்டைலாக வரீங்களே, நாங்களும் போட மாட்டோம். யாரும் பண்ண வேண்டாம்னு சொல்லலை, நமக்கு தான் பண்ணி கல்யாணம் ஆயிடுச்சுல. இது இங்கே பதிவு தேவையில்லை. ஆகாதவங்க ஏதாவது பண்ணிட்டு போவாங்க. நீங்கள் அப்படியே என்ட்ரன்ஸ் ஆர்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது.
இங்க நின்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செடி கொடிகள் தெரியும். இதை பார்த்து 4 பேர் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணி இம்ப்ரெஸ் ஆகி உங்களை வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். உனக்கு லவ் செட் ஆயிடுச்சு, எனக்கு செட் ஆகல, அவ்வளோதான் வித்தியாசம். வந்து சுருக்கமாக சொல்லும்போது வயிற்றுச்சல் அப்படின்னு சொல்லலாம். வாங்க அடுத்து உள்ள என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாரம்பரிய கட்டடம்னு வச்சுருக்காங்க. அதாவது பிரிட்டிஷ் காலத்தில் கட்டின பில்டிங் மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இந்த பக்கம் பீரங்கி, அது பேர் என்னடா, பீரங்கி தான், அந்த பீரங்கிலாம் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் உள்ளே அலோவ் பண்ணுவாங்கன்னு தெரில, முடிஞ்சால் போய் பார்ப்போம். இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா 1859 வந்து செடிகளெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக இதை கெட்டி வச்சுருக்காங்க. கெட்டி வச்சு செடிகள்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா 1912 வந்து இங்கேருந்து நிறைய செடிஸ்லாம் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா ஜெயலலிதாவோட போயஸ் கார்டன் இதுவாக தான் முன்னாடி இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே இருக்க செடிஸ்லாம் ரொம்ப பாரம்பரியமாக அந்த காலத்துலேருந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ உள்ளே என்னென்ன இருக்குன்னு வாங்க போய் பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரியமாக நிறைய பழங்குடியினர் வாழ்ந்துருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்க என்னென்ன மாதிரி வாழ்ந்தாங்கங்கிறதோடைய சிலை எல்லாமே இங்கே பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது பனியன் பழங்குடியினர், காட்டுநாயக்கன் பழங்குடியினர், கோத்தனூர் பழங்குடியினர். ஸோ ஒவ்வொருத்தவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்ஸும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கும். ரீசெண்டாக ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரைபல்ஸ் பீப்புள்ஸ் இன்னும் அப்படி இருக்காங்க, அதே பாரம்பரியத்தோடு இருக்காங்க. நான் ரீசெண்டாக ஒருத்தவங்களை பார்த்தேன், அவங்களுடைய கல்ச்சர் அண்ட் வெட்டிங்ஸ் கூட அந்த மாதிரி பேட்டர்னில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதோடைய சிலைகள்லாம் அவங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. இருளர் பழங்குடியினர். ஸோ இதுதான் அந்த ஜெய்பீமில் வரவங்களுடைய மூதாதையர் அந்த காலத்தில் இருக்கிறவங்க. ஸோ அவங்களுடைய சிலைலாம் வச்சுருக்குறாங்க. வாங்க என்ன உள்ள என்னென்னு பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் எந்தெந்த மாதிரிலாம் பொட்டானிக்கல் கார்டன் இருந்ததுங்கிறது எல்லாத்தையுமே இதுவும் 1916 ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுருக்காங்க. இதுவும் அதே தான். இது நம்ம எஸ்டி தாமஸோட சர்ச்சு. அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் இதுதான் இருக்குது. ஓவராலாக எல்லாமே இந்த நீலகிரி எஸ்டேட்டு, உடுமலை, எப்படி நீலகிரி உருவாச்சு, உதகமண்டலம், போட் ஹவுஸு எப்படி இருந்தது, என்ன ஏதுங்கிறது எல்லாத்தையுமே ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. புதுசாக யாராவது வந்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கலாம். அந்த பக்கம் பாருங்கள், ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் இருக்காங்க. அந்த காலத்து பஸ்ஸஸ்லாம் எப்படி இருந்திருக்குங்கிறது எல்லாத்தையுமே காமிச்சிருக்காங்க. பார்த்தீங்களா, அந்த காலத்து காரு, நம்ம படத்தில் பார்க்குற மாதிரி யூஸ் பண்ணுற கார்ஸு, நம்மள்கிட்ட இருக்குது. இன்னமும் இந்த ட்ரெயினுக்கு வந்து ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. நிறைய பேர் இந்த ட்ரெயின் டிக்கெட் கிடைக்காம வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை வெயிட் பண்ணிவிட்டு போய் இது பண்ணுறாங்க. அதில் போனோம்னா நல்ல வியூ பாயிண்ட்லாம். இதுதான் நம்மளோட பைக்காரா வாட்டர் ஃபால்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா மறைந்த முன்னாள் முதலமைச்சருடைய இடம். ஆல்ரெடி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்களுடைய இடத்துல அவங்களுடைய நேமோட பொறிச்சு வச்சுருக்குறாங்க. ஸோ என்ன அதில் இருக்குங்கிறத நம்ம பக்கத்தில் போய் பார்க்கலாம். இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு வந்தோன்னா பயங்கரமாக வைப் பண்ணி என்ஜாய் பண்ணி ஃபேமிலியாக பசங்க ஃப்ரெண்ட்ஸ் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜாலியாக வைப் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஊட்டி வந்தீங்கன்னா மறக்காமல் போயஸ் கார்டன் பொட்டானிக்கல் கார்டனுக்கும் அப்துல் கலாமா பொட்டானிக்கல் கார்டனுக்கும் மறக்காமல் வந்து விசிட் பண்ணிட்டு போங்க. ஏன்னா பிளாஸ்டிக்கை அவாய்ட் பண்ணியிருக்கு. மஸ்ட் இதுக்குள்ளே வாட்டர் கேன் அலவுடே இல்லை. இங்கே ஊட்டி மேலே ஏறும் போதே வாட்டர் கேன்லேருந்து பிளாஸ்டிக் ஹவுஸ் எதுவாக இருந்தாலும் பிடிச்சி கீழே போட்டுருவாங்க. எங்கள் கூட வந்தவங்க அங்கே பிரச்சனை பண்ண போகிறாங்க. நீங்கள் இது இப்போ பாருங்கள், ராஜ்குமார் சர்க்கஸ் ஸ்டார்ட். அடுத்து நீ அடுத்துடா. அப்படியே ஒரு துண்டை விரிச்சா கலெக்ஷன், துண்டை விரிச்சா கூட நல்ல கலெக்ஷன் வந்திருக்கும். நெக்ஸ்ட் யாரையாவது இது பண்ணும்போது நாங்கள் துண்டு வரைக்கும் இது பண்ணுறோம். துண்டு ஏதாவது வச்சுருக்கீங்களா? அதை நீ விடுறியா? அட்ராரமா. Bad boy from the block tonight, and if you mess with me, I'ma blow you away.